நான் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தின ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தாரமங்கலம் பக்கத்தில் அணைமேடு அப்படின்ற ஊரில் 40 வருடங்களாக அமைஞ்சிருக்க இந்த முருகன் கோயிலில் கடந்த வருடம் திறக்கப்பட்ட இந்த ராஜமுருகனை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் ஏன் இவரோட பக்தர்களே இவரை ரொம்ப கான்ட்ரவர்சியானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 40 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த முருகனை ரொம்பவும் பேசும் பொருளாக்கிட்டாங்க. இதனால இந்த கோவில் நிர்வாகம் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த சிலையை மறுசீரமைப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் இதுக்கு முன்னாடி மனுஷங்களில் அழகாக இருக்காங்க, அழகு இல்லை, வெள்ளையாக இருக்கிறது, கருப்பு அப்படின்ட்டு நிற வேற்றுமை, இந்த மாதிரி அழகு இல்லைன்னு பிரிச்சுருக்காங்க. கடைசியில் கடவுள் முருகருக்கே அந்த நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் அழகாக இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கப்படுது. அப்படி அழகு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இந்த முருகன் சிலையை மறுபடியும் வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இந்த சிலையை வடிவமைச்சிட்டு இருக்க இந்த புதிய சிற்பி முழுவதுமே இந்த முருகனோட சிலையை அழகாக வடிவமைச்சிட்டு இருக்காரு. 2 மாதங்களில் இந்த வேலைப்பாடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி சொல்லியிருக்காரு. நீங்கள் எதிர்பார்க்குற அழகான முருகன் கண்டிப்பாக வந்துடுவார். இன்னும் 2 மாதம் கழிச்சு பாருங்கள். தேங்க்யூ.